ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரேடிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் கோல் இருக்கும். நம்ம ஹார்டாக ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஷேர்ஸ் மாதிரி ரிஸ்க்குன்னு நினச்சி தள்ளி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இது எப்படி ரிட்டர்ன்ஸ் வருது, பிகினர்ஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோவில் போயிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மெகா பிரியாணியை வாங்கி சாப்பிட நினைக்கிறீங்க. ஓகேங்களா? அதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வருது. ஆனால் உங்கள் கையில் வெறும் 200 ரூபா தான் இருக்குது. நீங்கள் சிங்கிளாக போனால் அங்கே வாங்கி சாப்பிட முடியாது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 10 பேர் எல்லாம் சேர்ந்து போனால் ஆளுக்கு 200 ரூபா போட்டால் ஈஸியாக 2000 வந்துடும். நீங்கள் அந்த மெகா பிரியாணியை வாங்கி ஈஸியாக எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகேங்களா? அதே லாஜிக் தான் மியூச்சுவல் ஃபண்டும். இங்கே நிறைய இன்வெஸ்டர் இருப்பாங்க. உங்களை போல் என்ன போல் நிறைய இன்வெஸ்டர் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஒரு பக்கெட்டில் போடுவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக காசை பக்கெட்டில் போடுவாங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் தான் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா? அது சுருக்கமாக ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. இந்த காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் வரும்னு ஒரு டிசைட் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். ஓகேங்களா? அவர் தான் ஃபண்ட் மேனேஜர். இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவர் நம்ம காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார்னா ரிலையன்ஸில், டாட்டாவில், இல்லை கோல்டு பாண்ட்ஸில், இல்லைனா பல இடத்துல டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு வர ப்ராஃபிட்டை நாம இன்வெஸ்ட் பண்ணோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மெயின் 3 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இப்போ அது ஒன்று பார்ப்போம், கொஞ்சம் கவனிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இந்த மணியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லை ஹை ரிஸ்க் இருக்கும். ஆனால் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபண்டு. இந்த ஃபண்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸில், இல்லை கம்பெனி பாண்ட்ஸில். இதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸு எஃப்டியை விட ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்டு. இதில் கொஞ்சம் ஈக்விட்டியும் இதில் கொஞ்சம் டெப்ட்டும். இப்போ முன்னாடி பார்த்தோம்ல ஈக்விட்டி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டும். இதில் ரெண்டுமே ஹைபிரிட் ஃபண்டில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ் நினைக்கிறவங்களுக்கு, பேலன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் 2 வழி இருக்குது. சுருக்கமாக சொல்லித்தரோம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லம்சம்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்கள் கையில் ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு 10,000 இல்லைன்னா 50,000 உங்ககிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது. அதை ஒரே தடவை போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அதை தான் இங்கே லம்சம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாமல் மாதம் மாதம் பணம் கட்டாமல் டைரெக்டாக ஃபுல் மணி மார்க்கெட்டில் போடுறது தான் இங்கே லம்சம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை தான் இங்கே சுருக்கமாக எஸ்ஐபின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது பிகினர்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாதம் கூட இதில் பணம் கட்டலாம். 500, 1000, ஜஸ்ட்டு நம்ம 100 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்ஐபி. இதில் மார்க்கெட் எப்படி போனாலும் சரி தான், எஸ்ஐபி மூலமாக பணம் கட்டும்போது ருப்பீஸ் காஸ்ட்டாக நம்மளுக்கு ஆவரேஜிங்காக ரொம்ப பெனிஃபிட்டாகவே கிடைக்கும். நல்லா கவனிங்க. மார்க்கெட் லோவில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக யூனிட்ஸ் வாங்குவீங்க. ஓகேங்களா? லாங் டைமில் இது ரொம்ப பெரிய வெல்த் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 2 டேர்ம்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதில் ஒன்றா சொல்லித்தரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஏவி, அதாவது நெட் அசெட் வேல்யூ. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்குமோ, நம்ம ஒரு ஷேர் வாங்கினாக்கா இந்தந்த ஷேர் இந்தந்த ப்ரைஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் தான் என்ஏவி. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ. ஃபண்ட் மேனேஜர் நம்ம காசை மேனேஜ் பண்ணுறது ஒரு சின்ன ஃபீஸ் எடுப்பாங்க தெரியுமா, அதே தான் இங்கே எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ சொல்கிறோம். ஓகேங்களா? இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் எஸ்ஐபி பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட், பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு மறக்காமல் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.